இளைத்து போன தமது சுதந்திரத்தை திடப்படுத்தும்படிக்கு தேவன் சம்பூரண மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். சம்பூர்ண மழை இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பகுதியிலும் பூமிக்குரிய நிலையிலும் உண்டாவதாக. சம்பூரணம் என்று சொல்லும் போது திருப்தி, ஒரு நிறைவு. அதை தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கிருபையாய் தந்து அவர்களை திடப்படுத்துவேன் என்று வார்த்தையை தந்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதிலே நாம் சம்பூரணத்தை அதிகம் நாட வேண்டும்? ஆமென். பொதுவாகவே எல்லாருடைய பொதுவான விருப்பம் என்ன? என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆமென், வீட்டில் வருமானம் பெருகி இருக்க வேண்டும், இப்படி நிறைய காரியத்தை சொல்லுவது உண்டு. அது கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது மன்னாவை கேட்கணும், ரெண்டாவது தான் காடையை கேட்கணும். காலையில் மன்னா, மாலையில் காடை. இதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு. இப்படியே போயிட்டு இருந்தா நிறைவா இருக்கும். சில ஜனங்க காலையிலேயே காடை கேட்டாங்க. அத்தனை ஜனங்களும் வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? காடையை கேட்டால் அடிக்க மாட்டார். ஆனால் மன்னா கேட்க வேண்டிய இடத்துல எதை தேடக்கூடாது? அவன் காலையில் மன்னா, மாலையில் காடை. இதுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்துறது. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனங்கள் காலையிலேயே காடை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலேயே காடை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தார், கூடவே நோயையும் கொடுத்தார், பிளேகையும் கொடுத்துட்டார். ஆமாம். வாயில் சாப்பிட்டு பல்லு கடையில் உள்ளதெல்லாம் மெண்டு தின்னுட்டு இருக்கும் போதே ஆண்டவர் பயங்கரமாக அடிச்சிட்டார். ஆமாம். மன்னா எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம காடையை தேடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்ல வருகிற காரியம் இதுதான். முதலாவது நம்முடைய ஏக்கமும் தேடமும், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு சம்பூரண மழையை பெய்ய பண்ணுவீராக. என்னுடைய தொய்ந்த ஜெப அனுபவம், என்னுடைய தொய்ந்த விசுவாச அனுபவம், என்னுடைய தொய்ந்த பரிசுத்த அனுபவம், இது என்னில் ஆண்டவரை வர்த்திக்க பண்ண, என்னில் வளர்ந்தோங்க, என்னில் துளிர்விட, என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சம்பூரண மழையை பெய்ய பண்ணுவீராக என்று நாம் தேடும் போது பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் மன்னாவை மாத்திரம் வனாந்திரத்தில் கொடுக்கவில்லை, காடையையும் கொடுத்தார். காற்றை வீச பண்ணினார், காடை வந்து விழுந்தது. நீங்கள் தேட வேண்டியதை சரியா தேடினா மீதி எல்லாம் உங்களை தேடி வரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார்? சம்பூரண மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த சங்கீத பகுதியிலிருந்தே ஒரு 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, யார் அவருடைய சுதந்திரம்? அவர் சம்பூர்ண மழை என் வாழ்க்கையில பெய்யப்பட வேண்டுமானால் நான் அவருக்கு சுதந்திரமாய் இருக்க வேண்டும். அவர் தமது சுதந்திரத்தை திடப்படுத்த தான் இப்படி செய்கிறாராம். எல்லாரையும் திடப்படுத்த இப்படி செய்யவேன்னு சொல்லல, தமது சுதந்திரத்தை திடப்படுத்த அவர் இப்படி செய்கிறார். யார் சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்றால் என்ன? அவருக்கு சொந்தமானது, அவருக்கு எதன் மேல எல்லா உரிமையும் இருக்கிறதோ அதை தான் அவர் சுதந்திரம் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. உபாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 32:9. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. பங்குன்னா போர்ஷன் அல்லது ஷேர்னு சொல்லலாம். கர்த்தர் ஜனங்களை, தம்முடைய ஜனத்தை என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பங்கு என்று சொல்லுகிறார். அவருடைய பங்கு என்று சொல்லும் போது புரியும்படி சொல்றேன். ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, காமனா ஒரு சொத்து இருக்கு. மூத்த பையன்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? இதுல எனக்கு ஒரு பங்கு உண்டு. இளைய பையன்ட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவான்? இதுல எனக்கு ஒரு பங்கு உண்டு. இதன் அர்த்தம் என்ன? இதன் அடையாளம் என்ன? இதன் அர்த்தம் ஒன்றுதான். என் பெர்மிஷன் இல்லாம இதை என்ன செய்ய முடியாது? விற்க முடியாது. என்னுடைய பெர்மிஷன் இல்லாம இதுல ஒன்றையும் கட்டவும் முடியாது. அவருடைய ஜனத்தை அவர் தம்முடைய பங்காக்கி இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் நான் புரியும்படி சொல்லுகிறேன். அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் இதில் ஒன்றுமே நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அவருடைய பங்கா இருக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஜனம் அவருடைய பங்கு. இதுல அவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அப்போ நான் அந்த எண்ணத்தோட தான் இந்த பூமியில வாழ வேண்டும். ஆமா, நான் அவருடைய பங்காய் மாறணும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என் வாழ்க்கையில் அவருக்கு நான் ஒரு பங்கை கொடுப்பேனானால் அங்கே அவரும் தம்முடைய பங்குல எனக்கு தருவார். அதை தானே சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அங்க அவர் ஷேர் கொடுக்கிறார். நேரா ஜெயிச்சுட்டு அங்க போனதும் ஆண்டவர் சேர்ல இருந்து அவனுக்கு ஒரு சேர் போட்டு கொடு அப்படி சொல்ல மாட்டார். அவர் இருந்த சிங்காசனத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பார். கொஞ்சம் விலகி இருப்பார். எதற்கு? என்னையும் உங்களையும் கூட உட்கார வைப்பதற்கு. இங்கே நான் அவருக்காக என்னை கொஞ்சம் விலக்கி கொடுக்க வேண்டும்.
அவர் வந்து அமர, என் வாழ்க்கையில வந்து அமர, என் குடும்பத்தில் வந்து அமர, அவர் கிரியைகளை நடப்பிக்க, அவர் வந்து என் வாழ்க்கையில தங்க, அவருக்கு நான் என் வாழ்க்கையை பங்காக கொடுக்க வேண்டும். அவருடைய ஜனமே அவருடைய பங்கு. எல்லாரும் அவருக்கு பங்காவார்களா என்று கேட்டால் இல்லை. ஆமென். அருமையான ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். யோவான் 13வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 13:8. பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்ப நான் அவருக்கு பங்காய் மாற வேண்டுமானால் நான் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? கழுவப்பட வேண்டும். கழுவப்பட வேண்டும். பேதுரு இதற்கு முன்னே இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், உண்மைதான். அழைக்கப்பட்டவன் உண்மைதான். இயேசுவோடு கூட கடலில் நின்றவன் உண்மைதான். இயேசுவோடு கூட வனாந்திரத்தில் அப்பம் புசித்தவன் உண்மைதான். எல்லாம் உண்மைதான். ஆனால் பேதுருவே, நான் மட்டும் உனக்கு கழுவலைனா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்படி என்றால் நாம் அவருடைய பங்காய் மாற வேண்டுமானால் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மீட்கப்பட வேண்டும். மீட்கப்பட்ட ஜனம் அவருடைய பங்கு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். அவரால் கழுவப்பட வேண்டுமானால் நாம் நம்மை அவரிடத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். பேதுரு அனுமதிக்காமல் பேதுருவை தேவனால் கழுவ முடியவில்லை. தேவன் சில நியமங்களை வைத்திருக்கிறார். தேவன் சில நியமங்களை வைத்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்திட்டார்ல, அவன் நல்ல கவனிக்க. 2 கொரிந்தியர் 5:14 எடுக்க வேண்டாம் சொல்லுகிறேன், செய்திக்குள் இன்னும் போகவில்லை. 2 கொரிந்தியர் 5:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். அவர் ஆமென். யோவான் 3:16 எல்லாருக்காக கொடுக்கப்பட்டார். எல்லாருக்காக கொடுக்கப்பட்டார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உலகம் என்பது என்ன? அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இங்கே வாழ்கிற ஜனங்கள். அதிலே உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ படித்தவன் என்றோ படியாதவன் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ வித்தியாசம் இல்லை. எல்லாருக்காக அவர் கொடுக்கப்பட்டார். ஆமென். 2 கொரிந்தியர் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்காக மரித்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா இரவு அன்று இரத்தத்துக்கு அடையாளமா எடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? இது எல்லாருக்காக சொல்லவில்லை, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற இரத்தம் என்றார். எல்லாருக்காக வந்தார், எல்லாருக்காக மரித்தார். ஆனால் இயேசு சொல்லும் போது சொல்லுகிறார், இது அநேகருக்காக. அநேகருக்காக என்றால் அதுல சிலர் என்ன ஆயிருக்காங்க? கரெக்டா சொன்னீங்க, தவறி போனாங்க. இது என்ன ஆண்டவரே, எல்லாருக்காக வந்தீங்க, எல்லாருக்காக மரித்தீங்க, ஆனா ரத்தம் சிந்தப்பட்டதை மாத்திரம் இது அநேகருக்காக என்று சொல்லப்பட காரணம் என்ன? நல்ல கவனிங்க. கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபையில யார் இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் மேல ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார், உண்மைதான். ஆனால் ரத்தத்தால் கழுவப்படுகிற அனுபவம் யாருக்கு உண்டாகும் தெரியுமா? யார் இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேல் அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் எபேசியருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார், அதனால எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு இல்லை. இயேசுவின் இடத்துல யார் வருகிறார்களோ, இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை அவர் கழுவுகிறார். இதனுடைய இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாம் ரத்தத்தால் கழுவப்படும் போது அதுல இன்னொரு காரியமும் நடக்கிறது. என்ன காரியமும் நடக்கிறது தெரியுமா? அந்த ரத்தம் தான் நம்மை மீட்கும் கிரயமாக கொடுக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரத்தத்தால் கழுவப்பட என் பாவம் மற நான் சுத்திகரிக்கப்படுவது மாத்திரமல்ல, நான் விலை எந்த தகுதியும் ஆமென் எனக்கு ஆமென் 5 காசுக்கு விலை இல்லாமல் இருந்தவனுக்கு ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்படுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதை தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. Thank you Father. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கிரயம் என்ன? கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம். நான் ரத்தத்தால் கழுவப்படும் போதுதான் நான் அவருடைய பங்காக மாறுகிறேன். ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே,
எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததனால் ரட்சிக்கப்பட்டேன் என்ற அனுபவம் கிடையாது. பாஸ்டருடைய பையனா பிறந்ததனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிலை கிடையாது. ஆமென். ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். ஆமென். எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் நான் +2 படிக்கும் போது தான் உண்டானது. அப்போ அதுக்கு முன்னாடியே நான் ஸ்டேஜில் இருந்து எனக்கு கீபோர்ட்லாம் இப்போ வாசிக்க தெரியாது. ஆனால் இவனை கீழே இருக்க வச்சா இவன் இறங்கி வெளியே போயிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பிள் கேங்கோ வாங்கி கொடுத்து ஒரு ஸ்டேஜில் ஒரு ஓரத்தில் உட்கார வச்சாங்க. ட்ரிப்பிள் கேங்கோ அது மட்டும் தான், அடித்த சவுண்டும் கேட்காது. அப்போ நான் இருந்து ப்ரேயர் பண்ணுவேன். எதுக்கு ப்ரேயர் பண்ணுவேன்? ஆண்டவரே கரண்ட் போட்டாண்டவர். ஏன்னா கரண்ட் போனால் கீபோர்டு இருந்தாலும் என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சவுண்டே வெளியே கேட்கும். அதனால் ஆராதனையில் ஒரு வாட்டியாவது கரண்ட் போட்டோம். முந்தியெல்லாம் இப்போல்லாம் கரண்ட் போச்சா உடனே அங்கங்கே பார்த்துட்டு இருக்கிறது, மொபைல் எடுக்கிறது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. கரண்ட் போச்சுனாலே பாடுறதுக்குன்னு ஒரு 4-5 வால்டேஜ் கூட்டின பாட்டு வச்சிருப்பாங்க. ஊட்டு தண்ணீரை ஒன்று, மகிழ்வோ ஒன்று, இப்படி ஒரு 4 பாட்டு. கரண்ட் போச்சுன்னா யாராவது ஒருத்தங்க இந்த பாட்டை தொடங்கிடுவாங்க. இப்போ கரண்ட் போச்சுன்னா உடனே பிள்ளைக்கு பிஸ்கட் எடுத்து அப்போதான் நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றில்ல. பாஸ்டருக்கு பையங்கிற ஒரே அடையாளத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் பையனால கொஞ்சம் ஸ்டேஜில் ஏறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு, கொஞ்சம் அனுகூலம் கிடைச்சது. நான் +2 படிக்கும்போது ஒரு செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம்ல தான் ஆமென் நெஞ்செல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. பயம் வர ஆரம்பிச்சிட்டு, தப்பு பண்றடா அப்படின்னு பயங்கரமான ஒரு பயம் வர ஆரம்பிச்சிட்டு. பாருங்க, அடைக்கப்பட்ட வீட்டில் இருள் சூழ்ந்திருக்கிற இடத்துல அகப்பட்டிருக்கிறவர்களுக்குள்ளே ஒரே ஒரு தேடல் மட்டும்தான் இருக்கும், வெளிச்சம் மட்டும்தான். வேற எதையும் தேட மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. விழுந்து கிடக்கிற, எழும்ப முடியாம விழுந்து கிடக்கிறவனுக்கு ஒரே ஒரு தேடல் தான் இருக்கும். என்ன தேடல்? நான் 4 வீடு சம்பாதிக்கணும். அந்த தேடல் இல்லை. என்னை யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? இந்த ஒரு தேடல் தான் இருக்கும். பசி, 4-5 நாள் சாப்பிடாம பசியில் இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு தேடல் தான். என்ன, எனக்கு இப்போ மட்டன் பிரியாணி வேணும், சிக்கன் பிரியாணி வேணும், எனக்கு அது இருந்தால் அப்படி ஏதாவது கிடைக்காதா? ஆமாம். அதே போல் மேலிருந்து கீழே கட்டப்பட்டிருக்கிறவனுக்கு ஒரே ஒரு தேடல் தான் இருக்கும். என்ன தெரியுமா? என்னை யாராவது கட்டவிழ்த்து விட மாட்டாங்களா? அப்படிதான் அந்த பாவ உணர்வு எனக்குள்ளே வர ஆரம்பித்த போது எனக்குள்ள அந்த ஒரே ஒரு தேடல் உண்டானது. இதை யாராவது என்னை விட்டு மாற்ற மாட்டாங்களா? அந்த தேடல் என்னை யாரிடத்தில் கொண்டு போய் விட்டது தெரியுமா? எங்க அப்பா கிட்ட இல்லை, எங்க அம்மா கிட்ட இல்லை, என் சகோதரர்கள் கிட்ட இல்லை. ஆமே, பாவிகளை ரட்சிக்க இந்த பூமியில இறங்கி வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போய் விட்டது. ஓ ரிபாக்கபதரா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இயேசுவே, பாவியாகி என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று நான் அறிக்கை செய்த போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்தது. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் இன்னும் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால் இது ரட்சணிய நாள். இந்த வாசலருகே வந்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிருபை நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலேயோ, ஆவிக்குரிய சபையில சின்ன வயசுலேருந்தே நான் அங்கத்தினராக இருக்கிறேன் என்று சொல்வதனாலேயோ அவருடைய பங்காய் மாறிவிட முடியாது. பேதுருவின் அனுபவம் என்பது நமக்கு பெரிய பாடம். இத்தனை காலம் கூட இருந்தும் கடைசியில் இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நான் உன்னை கழுவாவிட்டால் பேதுருவே, நீ சீஷர்கள் முதன்மையானவனாய் இருக்கலாம், கிருபை பெற்றவனாய் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஆமென். இந்த அனுபவம் இருக்கா? இந்த அனுபவம் வேணும், இந்த அனுபவம் வேணும். அவன் தான் அவருடைய பங்காய் மாறுகிறான். அவருடைய பங்காய் மாற நான் கழுவப்பட வேண்டியது அவசியம். கழுவப்பட்டேன், ரத்தத்தால கழுவப்பட்டேன். கழுவப்படாமல் எத்தனை வருடம் சர்ச்சில் வந்து ஆராதித்தாலும் அவரிடத்தில் பங்கு இல்லை. அற்புதங்கள் கிடைக்கிறத வச்சு நான் ஜெபம் பண்ண, எனக்கு அற்புதம் கிடைச்சது, அதனால நீங்கள் அவருடைய பங்காகிட்டீங்களா? இல்லவே இல்லை. கழுவப்படாம அவரிடத்தில் பங்கு இல்லை. எனவேதான் வேற எந்த வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நான் கழுவப்பட்டிருக்கிறேனா? இந்த ரட்சிப்பின் நிச்சயம் எனக்கு இருக்கிறதா? ரொம்ப தேவை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டார்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்ட ஜனத்தை குறித்து மோசேயை கொண்டு சொன்னார், அவருடைய ஜனமே அவருடைய பங்கு. இனி சுதந்திரமாவது எப்படி? பங்குக்கும் சுதந்திரத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. சுதந்திரம் என்பது அவருக்கு இன்னொருத்துல முழு உரிமை. புரியும்படி சொல்றேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க. ஒரு இடத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு அதுல ஏதாவது செய்யலான்னு வரும்போது தான் வந்து ஒருத்தன் பிரச்சனைக்கு வரான். என்ன பிரச்சனை? அதுல ஒரு சின்ன என்ன இருக்கு? வில்லங்க இருக்கு. இடத்தை பிடிச்சி போய் வாங்கிட்டோம், ஆனா சில வில்லங்க இருக்கு. ஒரு வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா, அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் அது கேஸ் ஆயிரும், இழுத்துட்டு தான் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்க சொந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சிலே ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒருத்தங்களை நம்பி இடத்த வாங்கிட்டாங்க. சரி, அதுல ஏதாவது செய்யலான்னு போகும்போது
அதுல இருக்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி ஏதோ டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணி அந்த இடத்தை அனுபவிக்க விடாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் புரியறதுக்காக சொல்றேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததும் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. செங்கடலுக்கு முன்னாடி நின்னதும் இஸ்ரவேல் ஜனங்கள் கத்துனாங்களா? இல்லை. என்னாண்டவர் இப்படி விட்டுட்டீங்க கேட்டாங்களா? இல்லை. எப்போ அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க தெரியுமா? பின்னாடி யார் படையெடுத்து வருகிறா? பார்வோன் வில்லங்க பார்ட்டி பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா சால்வ் ஆகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? நீ செங்கடலை கடந்து தான் ஆக வேண்டும். நீ செங்கடலை கடந்து தான் ஆக வேண்டும். செங்கடலை கடக்கும் போது என்ன உண்டாகும்? உனக்கு ஜீவன் உண்டாகும். ஆமென். உன்னை இத்தனை காலம் அடிமைப்படுத்தின பார்வோன் அங்கே அவனுக்கு ஒரு முடிவு கட்டப்படும். அது எதை காண்பிக்கிறது? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் படிக்கிறோம். சிவந்த சமுத்திரத்தின் வழியே அவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இந்த உடன்படிக்கையை நாம் செய்யும் போது நாம் அவருக்கு சுதந்திரராய் மாறுகிறோம். இதுதான் கலாத்தியருக்கு எழுதும் போது கலாத்தியர் 3வது அதிகாரம் 26 முதல் 29 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்தால் தெரியும். அதுல 27 29 வாசியுங்கள். கலாத்தியர் 3 27 29. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானார் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ நான் அவருக்கு சுதந்திரமாய் மாற வேண்டுமானால் ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை, இதுதான் ஒரு செட்டு. நான் ரட்சிக்கப்பட்ட ஞான ஸ்நானம் எடுக்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு எடுக்கிறது தான் பைபிள் சொல்லுகிற ஞான ஸ்நானம். அது நான் முன்னாடி எடுத்துட்டேன். அது வெறும் ஸ்நானம், ஞான ஸ்நானம் கிடையாது. ஸ்நானம் டெய்லி நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமே ஆமே. ஞான ஸ்நானம் ரட்சிக்கப்பட்ட எகிப்திலிருந்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிறகு செங்கடல் அனுபவம். அதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு. மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுப்பது. நாம் இது ஒரு சர்ச் ரூல்ஸ் அல்ல, இது பரலோக சட்டம். மீட்கப்பட்டவர்கள் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றுமே காண்பதில்லை. சத்தமாமென் சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி நீ என்னுடைய ஜனம், இனி நீ என்னுடைய ஜனம், இனி நீ என்னுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. அவருடைய சுதந்திரம். ஞானஸ்நானம் எடுக்காம யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கால தாமதம் செய்யாதிருங்கள். ஞானஸ்நானம் என்பது ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனுடைய ரூல்ஸ் அல்ல, ஒரு குறிப்பிட்ட சபையினுடைய சட்டம் அல்ல. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரி வேதத்தில் அவர் எழுதி கொடுத்த சட்டம். ஹல்லேலூயா. மனம் திரும்பி ஆமென் பிதா குமார் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கும் போது நாம் அவருடைய சுதந்திரமாய் மாறுகிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவம் தேவை. நான் இதை சொல்லும் போது இதோடு கூட ஒரு காரியத்தை ஆவியானவர் எழுதும்படி வைத்தார். நான் இந்த 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். உங்க மனசுல எப்பவுமே இந்த 3 இருக்கணும். இதுதான் பைபிள் ஃபுல்லா நீங்க படிக்கும் போது இந்த 3ஐயும் நீங்க பார்க்க முடியும். 3 வார்த்தையை சொல்றேன், நீங்க என் கூட ரிப்பீட் பண்ணி சொல்லணும். 1 கிருபை. சொல்லுங்க. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கிருபை. 2 உடன்படிக்கை. 3 பிரமாணம். முதல் வார்த்தை சொல்லுங்க தெரியும், 3 சொல்ல மாட்டீங்க தெரியும். கிருபை, உடன்படிக்கை, பிரமாணம். இதுதான் வேதத்தை நீங்க பார்க்கும்போது தேவ பிள்ளைகளுக்கும் அவருடைய சுதந்திரத்துக்கும் தேவனுக்கும் இடையேயான காரியங்கள், ஒரு பாலம் என்று சொல்லலாம். கிருபையாய் தேவன் ரட்சிக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய கிரியையினால் அல்ல. என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியாது என்று நான் கதரும் போது ஒருத்தர் வந்து என்னை கிருபையாய் தூக்கி விடுகிறார். ஒரு குழியில் விழுந்து கிடக்கிறேன். என்னுடைய முயற்சி பண்ணி நான் வெளியே வரலான்னு பார்க்கிறேன், முடியல. எனக்கு முடியலன்னு வருகிற நிலையில வரும்போது தான் எனக்கு கதறல் வெளியே வரும், என்னுடைய அழுகை வெளியே வரும். அந்த நேரத்தில் என்னுடைய பெருமையோ என்னுடைய எதுவுமே அங்கே நிற்காது. அந்த நேரத்தில் யாராவது உதவ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏங்குவேன். அந்த நேரத்தில் ஒரே ஒருவர், அதுதான் ஆமென் எசேக்கியேல் 16:6, நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிப்படுவதற்கு எதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இது கிருபை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்குமே உதவாய் என்னை கண்டெடுத்தார். உடாரபா சந்தரபா ரிகடரபா உடகபதரியாந்தரா ருசித்தவர்கள் எதற்குமே உதவாய் என்னை கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை என் சொல்லுவேன். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அடுத்து அவர் உடன்படிக்கையினாலே உறுதிப்படுத்துகிறார். அதுதான் ஞான ஸ்நானம். கிருபையினாலே மீட்டு உடன்படிக்கையினாலே உறுதியாக்கி அவருடைய சுதந்திரமாய் கடைசி மட்டும் இருக்கும்படிக்கு அவர் பிரமாணத்தை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இதை தான் செய்தார், புதிய ஏற்பாட்டிலையும் இதுதான் செய்கிறார்.
நீ ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டுட்டேல, இனி பரலோகத்துக்கு போயிடும். அப்படி பைபிள்ல எங்கேயுமே சொல்லவில்லை. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப மனம் திரும்பி எதுல அமர்ந்திருக்கணும்? அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்கணும். அப்படி செய்தால் முடிவில் ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அதுதான் அவர் பரிசுத்தவான்களை சேர்க்கும் காலம். அந்த ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. இதற்கு தான் இந்த 3 அடிப்படையில் தான் பைபிளே இருக்கு. கிருபை, உடன்படிக்கை, பிரமாணம். கிருபையாய் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்து மோசேயின் கையில பிரமாணத்தை கொடுத்து அவர்களை சுத்திகரிக்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த பிரமாணம் கிடைக்கு மட்டும் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டும் ஆராதிச்சாங்க. எப்போ பிரமாணம் கொடுக்கப்படுகிறதோ, மேல மோசே கையில பிரமாணம் கொடுக்கப்படுகிறது, கீழே ஜனங்கள் விக்கிரகத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை ரொம்ப சிந்திக்கவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இத்தனை எகிப்தின் தெய்வங்கள் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னாடி ஒன்றுமில்லாமல் போனதை எகிப்தின் மந்திரவாதிகள் சொல்லியே கேட்டவர்கள். அப்படி இருக்க இவ்வளவு அற்புதத்தை அடையாளத்தை கண்ட பிறகும் எகிப்தின் தெய்வத்தை உண்டாக்கி இவர்கள் வழிபட காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், எகிப்தின் தெய்வத்துக்கு பிரமாணம் கிடையாது, பரலோக தேவனுக்கு பிரமாணம் உண்டு. ஆமென், ஆமென். எப்படிப்பட்டவர்கள் இயேசுவிடத்தில் வரலாங்க? எந்த பாவியும் வரலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு ரூட் போட்டு தருவார். நானே வழி, என்னில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது போலதான் புதிய ஏற்பாட்டில் எப்படி கொடுக்கப்பட்டது? வாசியுங்கள். ஆமென். மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு 28வது அதிகாரத்தின் கடைசி 3 வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இது கிருபை. சகல என்னை தேடி வந்து இந்த சுவிசேஷம் என்னை தேடி வந்தது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. நான் காடு மலை ஏறி இதை கண்டடையவில்லை. அவன் எத்தனையோ கடலை எத்தனையோ பிரச்சனையை தாண்டி இந்த பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து என்னை தேடி இந்த சுவிசேஷம் வந்தது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. ஆமென். சத்தமா சொல்லுங்க, கிருபை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி. இது கிருபை. அடுத்த வார்த்தை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம். இது உடன்படிக்கை. இது உடன்படிக்கை. கிருபை கொடுக்கப்படுகிறது, உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அதோட ஸ்டாப் பண்ணல. அடுத்த வார்த்தை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இது பிரமாணம். அது பிரமாணம் பழைய ஏற்பாடு சொல்றவங்க உண்டு. ஆமென். பழைய ஏற்பாட்டிலையும் இயேசுதான் இருந்தார், புதிய ஏற்பாட்டிலையும் இயேசுதான் இருந்தார், இன்றும் அவர்தான் இருக்கிறார். 3 வருஷம் சும்மா அவர், நான் போன வாரம் சொன்னேன், வீணாய் ஒரு வார்த்தை கூட பேசல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சாரி. அப்படி எங்கேயுமே யார்ட்டையுமே கேட்கிற நிலைமை அவருக்கு வராது. அப்படி வார்த்தை, நான் சொல்லிய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மனுஷகுமாரனா இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் முடிந்ததே தவிர இன்று அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறார். ஆனால் அன்று அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது, இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீ சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கி விட்டுட்டு வான்னு சொல்லல, சீஷராக்கி உடன்படிக்கை பண்ணி பிரமாணத்தை கொடு. எதுக்கு இந்த பிரமாணம்? நான் சொல்லிய வசனத்துக்கு உபதேசத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். சில காரியத்தில் நமக்கு திருப்தி வந்துடவே கூடாது. அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த விஷயத்துல பரவாயில்ல, நான் நல்ல பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடவே மாட்டோம். பைபிள்ல சொன்ன வார்த்தை என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தத்துக்கு தான் இந்த பிரமாணம் கொடுக்க. சில காரியத்தில் திருப்தி வந்துடவே கூடாதுங்க. ஜெபிக்கிற விஷயத்துல, பரிசுத்த விஷயத்துல, விசுவாச விஷயத்துல, தாழ்மை விஷயத்துல, அன்பு விஷயத்துல, கொடுக்கிற விஷயத்துல. ஆமா, இப்படி சொன்னா அடுத்து வேற செய்தி போயிடும். நான் இங்கே அதுல ஒண்ணு, அதாவது நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேங்கிற எண்ணம் வந்தா என்ன ஆயிரும் அப்படின்னா, என்னை கழுவும் நான் ஒரு நாளைக்கு ஒரு கேட்க மாட்டேன். என்ன இனி கழுவும் நான் கேட்க மாட்டேன். நான் மட்டும் தான் நான் பரிசுத்தமா இருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் வந்து என்ன ஆயிரும்னா, மற்றவங்களெல்லாம் என் கண் அற்பமா பார்க்கும். பைபிளுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? சின்னவன் சிறியவன். இதுதான் பைபிள். இதுதான் பரலோக பார்வை. சத்துருக்கள் கூட தானியேல் இடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. அப்படிப்பட்டவன் புழுதியில் உட்கார்ந்து சாம்பலில் உட்கார்ந்து சொல்லுகிறேன், என் பாவத்தை மன்னிங்க. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறான், நம்மில் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்த ஜெப விஷயத்துல நான் பயங்கரமா பிரேயர் பண்றேன் அப்படி நினைச்சாலே ஜெபிக்க பைபிள் என்ன இருக்குது? என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்துக்கொள். இன்னைக்கு நம்ம அற்பமா பார்க்கிறோம். ரீசன் என்ன தெரியுமா? நம்ம எல்லாத்துலயும் அப்படி பூரணமாயிட்டோம்னு ஒரு நினைப்பு. சில விஷயத்துல கடைசி வரைக்கும் நமக்கு திருப்தி வரவே கூடாது.
மோசே முகமுகமாய் பேசின பிறகும் இறங்கி போகாமல் நிக்கிறான். எதுக்கு? மகிமையை பார்க்க. எனக்கு திருப்தி இல்லை ஆண்டவரே, இன்னும் பார்க்கணும். இதுதான் அவனை அப்படியே கொண்டு போயிட்டுல. நான் நல்லா ஜாப் பண்றேன், நான்லாம் அப்படி வந்துட்டனாலே நமக்கு நாமே ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். சபையில நிக்க முடியும், மனுஷன் முன்னாடி நிக்க முடியும். நம்முடைய நீதியை எப்பவுமே மனுஷங்கள் நீதியோட கம்பேர் பண்ண, நம்ம பல நேரத்தில் அப்படி கம்பேர் பண்ணதுனால அவங்கள விட கொஞ்சம் பெட்டர் நம்ம ஃபீல் ஆகும். இவங்களோட நான் பரவாயில்ல, இவங்களோட நான் பரவாயில்ல. ஆனா நம்முடைய நீதி அவருடைய நீதிக்கு முன்னாடி கொண்டு போகும்போது ஏசாயா சொல்லுகிறான், என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட இடம் கொடுக்கணும். அவர் நின்று சுத்திகரிப்பேன்னு சொல்லவில்லை, உட்கார்ந்து சுத்திகரிக்கிறார். மல்கியா 3:3 உட்கார்ந்துட்டார். சுத்திகரிக்கிற ப்ராசஸ் ஒரு நாள் கிடையாது, ஒவ்வொரு நாளும். அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் மட்டும் அவர் சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். சம்பத்தை சேர்க்கும் நாள் வரும்போது அவர் சொல்லுவார், என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் அவர் சுத்திகரிப்பார். ஒரு வெள்ளியை புடமிடும் போது அதை புடமிடுகிறவன் எப்படி புடமிடுவாராம்? புடமிட்டு சுத்திகரித்து எடுத்து பார்ப்பாராம். வெளியிருந்து பார்க்கிறவர்கள் சொல்வார்களா, அது நல்லா தானே இருக்கு, அது கிளீன் ஆயிட்டேன். இவருக்கு திருப்தி வராது. இவருக்கு எப்போ திருப்தி ஆகுமாம் தெரியுமா? அதை எடுத்து பார்க்கும்போது அதுல அந்த புடமிடுகிறவனுடைய முகம் தெரியணும். இப்படி வைத்து அந்த வெள்ளியை பார்க்கும்போது அவருடைய ஃபேஸ் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் வரைக்கும் அது குகையில போடப்பட்டு புடமிடப்பட்டு கொண்டிருக்கும். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கிறிஸ்து நம்மில் வெளிப்படும் மட்டும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். ஆமென். இதுக்கு தான் பிரமாணம். எனவே வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள், வேதத்தை அதிகமாய் சுவாசியுங்கள், வேதத்தை அதிகமாய் நேசியுங்கள். சுவாசிக்கிறதுனா என்ன? வாழ்க்கையாக்குவது. ஆக்சிஜன் குறையும் போது உடனே ஹாஸ்பிட்டலில் போனால் ஆக்சிஜன் உள்ள வைக்கிறாங்கல்ல, உடனே அதை இழுக்கும் போது தான் நம்முடைய ஓகே பரவாயில்ல. அதே போல தான் வாழ்க்கையில் சில பகுதிகள் தொய்ந்து போகும்போது, ஆவிக்குரிய அனுபவம் தொய்ந்து போகும்போது உடனே இந்த மன்னாவை கையில் எடுத்து சுவாசிக்க ஆரம்பிச்சிருங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை சுவாசியுங்கள். இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவருடைய சுதந்திரராகுங்கள். மீட்கப்படாதவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த வார்த்தை சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் ஏவினபடினாலே, சிந்தையில கொண்டு வந்தபடினாலே நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம், அவருடைய சுதந்திரராகாமல் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுதந்திரராக்கணும். இரண்டாவது, அதனுடைய 10வது வசனம், சங்கீதம் 68:10 வாசியுங்கள். உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. இரண்டாவது, அவருடைய மந்தையிலே சேர்க்கப்படணும். அதுதான் சபை. அவருடைய மந்தையிலே சேர்க்கிறார். சங்கீதம் 36:7-8 வசனங்களை வாசிங்கள். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுபுத்திரர் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அடுத்த வார்த்தை, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே அவர் செட்டையின் கீழே அவர் வந்து சேர்ப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். எனவேதான் சபை கூடி வருதலை ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. எனக்கு தெரியாத பிரசங்கமா, நான் பண்ணாத ஜெபமா, நான் ஏறெடுக்காத ஆராதனையா, இப்படி சொல்லி சிலர் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள் என்று யூதா 1வது அதிகாரத்திலே தெளிவாய் பார்க்கிறோம். சபை என்பது தேவ நியமம். சபை என்பது நாம் காண்கிற கட்டடம் அல்ல, அதற்குள்ளே தேவன் சம்பாதித்து சேர்த்த ஆத்துமாக்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபையின் பிரதான மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மந்தையிலே சேர்க்கிறார், சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். சபையிலே நாம் யாரும் வந்து சேரவில்லை, அவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவரால் சேர்க்கப்பட்டோம். நாகர்கோவில் ஏகப்பட்ட சர்ச் இருக்கு. கொஞ்ச நாள் இங்க இருப்போம், கொஞ்ச நாள் அங்க இருப்போம், கொஞ்ச நாள் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. தேவன் சேர்க்கவில்லை என்றால் நம்மால் நிலைக்க முடியாது. ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஒன்றுதான், கிரயம் கொடுத்தவர் என்னை கொண்டு வந்து சேர்த்தார். அவருடைய அருமையான கிருபையாலே நான் அவருடைய செட்டையின் கீழே வந்தடைந்தேன் சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. செட்டையின் கீழே ரூத்தை குறித்து பாருங்கள். ரூத் மோவாபிலிருந்து நகோமியோடு கூட வந்தாள். அந்த ரூத் சொல்லுகிற வார்த்தை என்ன? ரூத் 2:2 வாசிங்க. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி வருகிறேன் என்றாள். அடுத்த வார்த்தை 3வது வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அந்த 2 வார்த்தையும் சேர்த்து சொல்லணும்னா, யார் கண்ணில் தயவு கிடைக்குதோ அந்த வயல் நிலத்துல நான் போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், தயவு இல்லைன்னா ரூத்துக்கு அதுக்குள்ள என்றா இருக்கவே முடியாது. தயவு இல்லைன்னா உங்க முன்னாடி பேசுற நானானாலும் சரி, என் முன்னாடி இந்த கேட்கிற நீங்களானாலும் சரி,
அவருடைய கிருபை அருமையா இருந்ததுனால மாத்திரமே ஆமா இன்னைக்கு நாம் இந்த சட்டையின் கீழே வந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஹalleluya ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னையும் உங்களையும் சம்பாதித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சத்தம் ஆமென் சொல்லுங்க. அதில் எப்படி சர்ச்சுக்கு வந்தோம்? அது என்ன யாரோ கூட்டிட்டு வந்தாங்க, யாரும் கூட்டிட்டு வரலங்க. எல்லா இடத்துக்கும் போக முடியும், ஆனால் சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாது. அப்படி யார் எந்த மீட்டிங்ல வரணும்னு அவர் தீர்மானிக்கிறாரோ அவங்க தான் வந்திருக்க முடியும். இது அவருடைய கண்ணில் கிடைக்கப்பட்ட தயவு. நீங்க ஒவ்வொரு நாளும் உள்ள சர்ச்சுக்குள்ள என்றாகும் போது ஆண்டவரே அப்பா உங்க சமூகத்தில் என்ன கொண்டு வந்தீரப்பா. பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் ஆமென் அழைப்பை நிராகரித்த போது, உதாசீனப்படுத்தின போது ஆமென் எஜமான் சொன்னார், என்ன சொன்னார்? நீங்கள் போய் ஆமென் தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, முடவர் சப்பானி குருடர் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் அந்த விருந்து வீட்டுக்குள்ள எப்படி என்றாயிருப்பாங்கல்ல, எப்படி என்ன சொல்லி போயிருப்பாங்க? தயவு, கிருபையா கிருபையா தெய்வத்தின் கிருபையா தயையா தயையா தெய்வத்தின் தயையா. பிரியமானவர்களே, அவருடைய தயவுல தான் வந்தோம். எனவே அவருடைய தயவை கனப்படுத்த விரும்புகிறவர்கள், அவருடைய கிருபையை கனப்படுத்த விரும்புகிறவர்கள் வயல்வெளியிலே சந்தோஷமாய் வருவார்கள். அவன் இன்னைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னைக்கு சர்ச்சு ஆன்லைன்ல கூட பார்த்துக்கலாம். நமக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் முக்கியம் இல்லை. அங்கே தயவுனால உங்களை அழைக்கல. எப்படியும் நீங்கள் அவங்களுக்கு உறவு சொந்தம் ஆகிட்டீங்க. உங்களுக்கு காடை எப்படியோ வச்ச கூட்டத்தில் வச்சுட்டாங்க. காடு வைக்கும்போது சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்துடும். போய் பாருங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, போகாமல் இருங்க. ஏன் வரலன்னு கேட்கவே. இதான் உண்மை. நான் உண்மையே பேசுகிறேன். ஆனால் இங்கே வரலன்னா தேடுவார். 100ல் 99 இருக்கு அந்த ஒண்ணு. Glory, 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 glory. Shakara batara la la. Ye makadaria. Krubaya, krubaya. Amen. Devatin krubaya. Dayaya. Dayaya. Udarama shelariya tare karabau dariyandara. Devatin dayaya. Hallelujah. ஹalleluya. சபை கூடி வரதுல ஒரு நாள் விட்டு விடாதீங்க. கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க. வீக் டேஸ்ல நிறைய பேருக்கு வேலை இருக்கும். வாய்ப்பு இருந்தால் கட் பண்ணிடாதீங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா, கம்பெனிக்கு ஆள் சேர்ப்பாங்க. சிஸ்டர் நீங்க என்ன போறீங்களா? இல்ல போகல. சரி அப்ப நானும் போகல. இப்ப பரலோகத்துக்கு ஆண்டவர் எக்காலம் ஊதிட்டு வரார். அதே போல அந்த சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. சிஸ்டர் நீங்க போறீங்களா? இல்ல எனக்கு அழைப்பு இல்லை. அப்ப நானும் போகல சொல்லுவோமா? என்ன எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லாம் வேகமா போயிட்டு இருக்கு. போய் கடைசியில் எக்கால சத்தம் கேட்கும். அப்ப உடனே போன் எடுத்து சிஸ்டர் ஹalleluya. வாய்ப்பு இருந்தா வந்துருங்க. யார் வராங்க வரல பார்க்காதீங்க. காரணம், நான் எப்படி வந்தேன்? என் தகுதியினால் இதற்குள்ளே நான் கால் வைக்கிறேன். கிருபையா கிருபையா தெய்வத்தின் கிருபையா தயையா தயையா தெய்வத்தின் தயையா. ஆமென். எப்படி ரூத் பெத்லெஹேமுக்கு வந்தா? நகோமியை விடாம இறுக பிடிச்சிட்டு, நான் இன்னும் சொல்ல, நகோமியை தொங்குனதுனால வந்தா. ஆமென். நாம எப்படி இங்க வந்தோம்? நம்மளை தூக்குனதுனால. ஆமென். ஹalleluya ஹalleluya. அதாவது தேவ தயவை நினைக்கணும். தேவ தயவு என்பது, நேத்து நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், இன்னைக்கு பைக்ல போறேன், அதுவும் கிருபையில கிடைச்சது தான். நம்ம அது எதெல்லாமோ பெருசா பாக்குறோங்க. பெட்ரோல் ஊத்துனா அது புசுக்குன்னு போயிடும், அவ்வளவுதான். அதாவது அங்க போய் நிக்கிறது, நான் நாளைக்கு அங்க போய் நிப்பேன் என்று நான் எந்த அடிப்படையில் என்னுடைய விசுவாசம் இருக்கு தெரியுமா? எனக்கு தேவன் தந்த இந்த பூமியில் தந்த உயர்வின் அடிப்படையில் அல்ல, எனக்கு தேவன் தந்த ரட்சிப்பின் அடிப்படையில். ஹalleluya. அது பெருசா பார்க்கணும். நம்ம 2020ல எதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணோம்? ஐயோ, நான் என்னால பழைய மாதிரி ஜெபிக்க முடியல, என்னுடைய ஆவிக்குரிய அனுபவம், எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே, எனக்கு ரொம்ப நேரம் என்னால் முழங்கால் போட முடியலையே, என்னால் பைபிள் ரொம்ப கையெல்லாம் தூக்க வேண்டாம், நீங்களே உங்களை பார்த்து கேளுங்க. இதை நினைச்சு ஃபீல் பண்ணோமா? வர வேண்டிய பணம் வரலையே, என் பிள்ளைக்கு காரியம் நடக்கலையே, அது நடக்கலையே, இது எதை நினைச்சு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணோம்? ஆண்டவர் என்ன சொன்னார்? கவலைப்படுவதனால் உங்களில் எவனாவது ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? காகத்தை பார், புஷ்பத்தை பார். ஹalleluya. நீ கவனித்து பாருங்கிறார்.
பாரு, அதற்கான ஆகாரத்தை அவர் சவதரித்து கொடுக்கிறார். சும்மா வந்து எடுத்துட்டு போல, சவதரித்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார். ஆத்துமா இல்லாத காகத்துக்கே அவர் ஒவ்வொன்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும் போது அவர் மீட்கப்பட்ட ஆத்துமா இந்த மண் பாண்டத்துக்குள்ள இருக்கிறது. எனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் என் தேவன் ஆயத்தப்படுத்தி தான் தருகிறார். நல்ல கையை தட்டி glory, hallelujah, ஆமென். மீதி எல்லாம் ஆவி பிரியும் போது மண்ணோடு போயிடும். ஹalleluya. மனுஷன் அப்படி கிடையாது, ஜீவ ஆத்மாவானா அவன். எனவேதான் இந்த ஆத்மா அந்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா, அதை சுதந்திரமா கொடுத்துட்டோம்னா, ஆவி பிரியும் போது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போகும். மண்ணிலிருந்து ஊதி கொடுக்கப்பட்ட ஆத்மா ஆவியானவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். அவன் விண்ணிலிருந்து எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார்? நம்மை நடத்தி நம்மை அப்படியே கொண்டு போய் மணவாளனாம் கிறிஸ்துவனிடம் கொடுக்க. மணவாளனாகிய கிறிஸ்து என்ன செய்வார்? நம்மை அப்படியே அழைத்து கொண்டு போய் பிதாவின் வீட்டில் கொண்டு போய் நிறுத்தி பிதாவின் இடத்துல சொல்லுவார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென், ஹalleluya. எனவே இந்த போராட்டம் இருக்கும். என்ன காடு பாவாங்க வீடு அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த பூமி இப்படி இழுத்துட்டே இருக்கு நம்மள. அதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. சில காரியங்கள் இன்னும் ஒட்டி இருக்குப்பா, இந்த வசனத்தினால என்ன உயிர்ப்பீங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்துல தயவுனால வந்திருக்கிறோம், தகுதினால அல்ல. தாவீது விசாரிக்கிறான், நான் தயவு செய்ய யாராவது இருக்கிறாங்களாப்பா? இருக்கிறாங்க. ஒருத்த மீதியா இருக்கிறான். ஆனா அவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. மேவி போசைத்தால யாருக்கு என்ன பிரயோஜனம்? மேவி போசைத்தால அவருக்கு பிரயோஜனமா இல்ல, ஆனா தாவீதால மேவி போசைத்துக்கு பிரயோஜனம். ஓ glory, glory. என்னால அவருக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியல. ஒண்ணும் இல்லைன்னா சொல்லுவேன், ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அவர் தெரிந்து கொண்டதே ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அப்படி ஒரு பைத்திய கூட்டத்தை. இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ கிருபை மட்டும் இல்லைன்னா ஒரு கூட்ட பைத்தியங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், ஞானிகளை வெட்கப்படுத்த. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? கொண்டு வந்து நம்மை பராமரிக்கிறார். நம்மை ஜீசஸ். சிலர் கையில சிலர் மாட்டுவாங்க, இந்த போட்டோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்கள கிளீன் பண்ணி நல்ல ஷேவ் பண்ணி புதிய ட்ரெஸ் கொடுத்து அவங்கள கொண்டு சில போட்டோ அப்படி ரோட்ல சிலர் அப்படி அலைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு டீம் போய் சிலர் அப்படி செய்வாங்க. நல்ல அந்த எனக்கு அது அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்தா உண்மையிலே நான் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவங்கள போய் அவங்கள கிளீன் பண்ணி அவங்கள குளிப்பாட்டி முடியெல்லாம் விட்டு ஷேவ் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு நிறுத்துவாங்க. பழைய போட்டோவும் இதையும் பார்த்தா இப்படிதாங்க இருந்தேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல் சேர்த்து கொண்ட நல்ல ருசித்தவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று தகப்பனே கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாரே அழகான கண்கள் என்னை கண்டதாரே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மூன்றாவதாக சங்கீதம் 68:1, தேவன் எழுந்தருளுவார். ஆமென். போதும். அதை நான் இந்த செய்தியோடு புரியும்படி சொல்லுகிறேன். தேவன் சந்திப்பார். ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 2வது அதிகாரத்தின் 4வது வசனம். தயவினாலே போவாசின் வயல் நிலத்துக்குள்ளே ரூத் வருகிறாள், கதிரை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். இப்பொழுது வாசிங்க 4வது வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து ஒருவர் வருகிறார். யார் அவர்? இந்த வயல் நிலத்தினுடைய ஓனர். இந்த வயல் நிலத்தினுடைய ஓனர் பெத்லெகேமிலிருந்து வருகிறார். இந்த நல்ல கவனமா கேளுங்க. இந்த வயல் நிலத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஒரு கண்காணி உண்டு, அரி கட்டுகிறவர்கள் உண்டு, கதிர்களை பொறுக்குகிறவர்கள் உண்டு. ரூத் வருகிறாள், எல்லாரையும் பார்க்கிறாள். சிலர் அவளை பார்க்கிறாங்க, பலருக்கு அவளை தெரியல, ஏன்னா புதுசு. கண்காணி உண்டு, அரி கட்டுகிறவர்கள் உண்டு, கதிர் பொறுக்கிறவர்கள் உண்டு. ரூத்தின் வாழ்க்கை அதனால மாற்றம் இல்லை. ஆனால் ரூத்துக்கு தயவு கிடைச்சதுனால அந்த வயல் நிலத்துல கதிர் பொறுக்கிட்டு இருக்கிறார். ரூத்தின் வாழ்க்கை எப்ப சேஞ்ச் ஆச்சு தெரியுமா? ரூத்தின் தலையெழுத்து எப்ப மாறிச்சு தெரியுமா?
ஆமே, அந்த வயலுடைய ஓனர் வந்தப்போ எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? இந்த 2021 இந்த வயலுடைய ஓனர் என்ன கிருபையாய் சந்திப்பார் சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஓ ரிமாக்கா பதரா என்ன அவர் விசிட் பண்ண போகிறா, என்ன விசிட் பண்ண போகிறா, கிதியோனை விசிட் பண்ணவர் என்ன விசிட் பண்ண போகிறா. இந்த வயல் நிலத்துடைய ஓனர் கிருபையாய் சபையிலே சேர்க்கிறார். சர்ச்சில் பாஸ்டர்ஸ் உண்டு, சர்ச்சில் ஊழியர்கள் உண்டு, ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு, கதிர் பொறுக்கிற சீனியர்ஸ் உண்டு, நிறைய பேர் உண்டு. அது நடுவில் தான் புதுசா உங்களை கொண்டு வச்சிருக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை கண்காணியாலோ அரி கட்டுகிறவர்களாலேயோ கூட கதிர் பொறுக்கிறவர்களாலேயோ மாறாது. உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தர இந்த வயல் நிலத்துக்கு ஒரு ஓனர் உண்டு, இந்த வயல் நிலத்துக்கு ஒரு ஓனர் உண்டு. சுய ரத்தத்தினால் சம்பாதித்தவர் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஏகாபாதாரா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வயல் நிலத்துடைய ஓனர் என்னை கிருபையாய் சந்திப்பார், கிருபையாய் சந்திப்பார். ஜீசஸ் ஹalleluya. தம்பி கொஞ்சம் எழுமி நில்லுப்பா, எழுமி நில்லு. வயல் நிலத்துடைய ஓனர் என்னை கிருபையாய் சந்திப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். இந்த ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன யாருமே கண்டுக்கல, என்ன யாருமே பார்க்கல, என் வாழ்க்கை எப்ப மாறும்? அவர் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் மாறும். அவர் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதுவரை காத்திருக்கணும், அதுவரை காத்திருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? ஹே பாலார், இந்த வார்த்தையில நான் எழுதும் போது ஆவியில் அப்படி ஒரு பலன், அவ்வளவு நம்பிக்கை. நான் விசுவாசிக்கிறேன் உங்களை சேர்த்தது சும்மா இல்ல. ஆமென். சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, கூட ஊழியம் செய்றவங்க இருப்பாங்க, பக்கத்துல இருந்து கதிர் பொறுக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா உன்னுடைய எதிர்பார்ப்பு ஓனர் மேல இருக்கட்டும். இந்த வயல் நிலத்துக்கு ஒரு ஓனர் உண்டு. His name is Jesus Christ. Glory. Hallelujah. இந்த வயல் நிலத்துக்கு ஒரு ஓனர் உண்டு. அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் வந்து விசிட் பண்ணதும் ரூத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ரூத்துக்கு பேரே அதுக்கப்புறம் தான் தெரியுது. நான் இத்தனை வருஷம் ஆராதிக்க வரேன், என் பேரை கூட யாருக்கும் தெரியலையே. உன் பேரை பெருமைப்படுத்துவா, என் ஆண்டவர் வருவா. நல்ல கரங்களை தட்டி கூட கரமா சே ஜீசஸ் ஹalleluya. அவர் வந்து விசிட் பண்ணுவா. நான் இந்த வார்த்தை ஒரு பிரசங்கத்துக்காக சொல்லல. எத்தனை பேர் உண்மையில விசுவாசிக்கிறீங்க? இந்த தீபத்தை அணையாம என்னை இத்தனை நாள் கொண்டு வந்து ஆண்டவர் சபையில நிக்க வச்சிருக்கிறார். நான் தயவுல வந்தவர். என்ன போவாஸ் விசிட் பண்ணுவா, என்ன போவாஸ் விசிட் பண்ணுவா. நம்புறவங்க ஆர்ப்பரி, நம்புறவங்க ஆர்ப்பரிங்க. என் தலையெழுத்தை மாற்றுவா, என் சாப்டரை சேஞ்ச் பண்ணுவா, எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவா. ஜீசஸ். இந்த ரூத்தை எப்படி ஏற்கனவே சபிக்கப்பட்டவள் மோவாபில இருந்து வந்தாச்சு. நான் கொஞ்சம் அந்த சாப்டர் அப்படியே கொஞ்சம் ஒரு பிக்சரா பாக்குறேன். நகோமி கூட இப்ப உள்ள என்ட்ராகிறா. நகோமி வந்துட்டான்னு சொல்றா. உடனே எல்லாம் கேக்குறாங்க. இவன் நகோமி சொல்றாங்க, நகோமின்னு சொல்லாத மாறாள் சொல்லு. மாறாள் சொன்னதும் எல்லாரும் பக்கத்துல நிக்கிற ரூத்தை பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்க தெரியுமா? நீ என்னைக்கு வந்தியோ அதோட நகோமி மாறாளாய் மாறிட்டா, மாறாளா மாறிட்டா. இதுதான் பெத்லகேம்ல வந்த ரூத்துக்கு கிடைக்கப்பட்ட முதல் அனுபவம். உடனே ரூத் திருப்பி மோவாபுக்கு போனாளா? இல்ல. அவ இப்பொழுதும் எதற்காக எங்குகிறா தெரியுமா? தயவு, தயவு, தயவு. எல்லாம் இழந்தவங்களுக்கு தாங்க தயவுடைய வேல்யூ தெரியும். எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க. எல்லாம் நிந்தை, அவமான, கஷ்டம், பரியாசம், வேதனை, ஒண்ணு இல்லாம இழந்தவங்களுக்கு தான் தயவுனா என்னன்னு தெரியும். சில காரியங்களை உனக்கு ருசிக்க வைக்க தான் ஒன்ன வெறுமையாக்குறா. ரூத்தை உன்னை இவ்வளவுக்கு வெறுமையா கொண்டு வந்தது எது தெரியுமா? யார் ஒன்னும் இந்த மாறாவுக்கு காரணம் நீதான் சொல்லலாம். இந்த நகோமி மாறாளாய் மாற காரணம் நீதான் ஒன்னு சொல்லலாம். நீ நினைச்சிருக்கலாம், என் சிஸ்டர் மாதிரி நானும் ஓடி இருக்கலாமே, ஒருபல மாதிரி நானும் பின்னாடி போயிருக்கலாமே. இல்ல, அவர் ஒன்ன சொல்லிட்டு தான் பெத்லகேமுக்குள்ளே வந்தா. என்ன சொல்லிட்டு தெரியுமா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நான் செத்தால் அங்கதான் சாவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த தேவன் எங்கென்றைக்கும் உள்ள சதா காலம் எனது தேவன், மரண பரியந்தம். ஏ மா காதரா ரிபாலா ரியாதரோ, he will visit you. இந்த 2021ல காத்திருக்கிற சபையை கர்த்தர் உன்னை விசிட் பண்ணுவா. உன் தலையெழுத்தை மாற்ற, உன் சரித்திரத்தை மாற்ற. ஹalleluya. எழுந்தருள் தேவா. நல்ல கவனிங்க. ஓனர் வராம எதுவும் நடக்காது. அது ஒரு வெயிட் பண்ணணும். ஓனர் வந்தா நடக்கும். எனவே சபையில யார் எழுந்தருள ஜெபிக்கணும் தெரியுமா? தேவனே எழுந்தருள். அதுதான் 68வது சங்கீதத்தின் முதல் வார்த்தை. அதுதான் தேவன் எழுந்தருளுவா, எழுந்தருளுவா.
நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவார். நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். நீர் எழுந்தருளும் போது சிதறுண்டு ஓடுவார். வாசிக்கிறவங்க பாடி பாடி நீதிமான்களோ உமக்குள் கைகளை உயர்த்தி ஆமென். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு ஆமென். அதற்கு தயை செய்யும் காலம் வந்ததே. நமக்கு தயை செய்யும் காலம் வந்ததே. நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதை ஆவியில நான் உணர்கிறேன். வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், காத்திருங்கள். எந்த நம்பிக்கையோட சர்ச்சுக்கு வரணும் தெரியுமா? அவர் என்ன விசிட் பண்ண வருவார். அவர் என்ன விசிட் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2021 காண வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த 2021 காண பண்ணினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் என்ன விசிட் பண்ணுவார். என் சாப்டரை சேஞ்ச் பண்ண போகிறார். நான் தான் இந்த மாறாவுக்கு, இந்த குடும்பத்தின் வேதனைக்கு காரணம் நான் என்று யார் யார் சொன்னார்களோ அவர்கள் சொல்ல போறாங்க. ஓனர் கண்ணில் இவளுக்கு தயவு கிடைத்தது. ஆமென். Thank you Father. ஆமென். எனக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியல. பிரச்சனத்துல அப்படியே நம்மளை விட்டு கொடுத்துடணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்காணி பார்க்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் தேவ நியமம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவருடைய மெசேஜ் தான் கன்வே ஆயிட்டு இருக்கு. அவர் செய்ய நினைத்தது தான் நடக்குது. அவர் இதை என் பிள்ளைகளுக்கு சொல்லுன்னு நாவில வார்த்தையை வச்சு சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். இத்தனை காலம் காத்திருந்தது வீண் போகாது சகோதரா, வீண் போகாது சகோதரி. நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒன்றை கூட சொல்லுகிறேன். மந்தையில் யாருக்கும் உங்களை தெரியவில்லை என்று கவலைப்படாதிருங்கள். யாருக்குமே என்ன தெரியலன்னு சொல்லிட்டு மந்தைக்கு வருவதையோ கதிர் பொறுக்குவதையோ ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸ்டாப் பண்ணிடாதீங்க. உங்களை தேவன் சேர்த்து இந்த மந்தையில சேர்த்திருக்கிற நிச்சயம் இருக்கா? கொடுக்கப்பட்ட கதிரை பொறுக்கி கொண்டிருங்க. ஓனர் ஒரு நாள் வருவா. இதோட ஓனர் உண்டு. இந்த மந்தைக்கு ஓனர் ஜீசஸ் கிரைஸ்ட். 2016 வரைக்கும் என் தகப்பனார் இங்கே கண்காணியா இருந்தார். என் தகப்பனார் மரித்த போது நான் கேட்ட ஆறுதலான வார்த்தைகள் உண்டு, ஆதரவான வார்த்தைகள் உண்டு, அனுகூலமான வார்த்தைகள் உண்டு. அது நடுவிலே சில வேதனைக்குள்ளாக்கு வார்த்தைகள் இருந்தது. அதில் ஒரு வார்த்தை தான், இனி இந்த ஊழியம் அவ்வளவுதான். சிலர் எண்ணினார்கள் இந்த ஊழியத்துடைய ஓனர் பாஸ்டர் பி ஜாய்சன். ஆனால் கர்த்தர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார், இதோடைய ஓனர் ஜீசஸ் கிரைஸ்ட். இதோடைய ஓனர் ஜீசஸ் கிரைஸ்ட். கண்காணிகள் மாறுவார்கள், ஓனர் மாற மாட்டார். ஓனர் மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். மந்தையில் யாருக்கும் உங்களை தெரியவில்லை என்று சொல்லி வருவதையோ கதிர் பொறுக்குவதையோ நிறுத்தி விடாதிருங்கள். தயை செய்கிறவர் நிச்சயம் சந்திப்பார். தயை செய்கிறவர் நிச்சயம் சந்திப்பார். தயை செய்கிறவர். சிலர் இந்த ஹோம்ல இருக்கிற பிள்ளைங்களை வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஒரு பிள்ளை நாங்க தத்தெடுக்கிறோம் சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒன்று இந்த ஹோமில் இருக்கிறவங்க அதுக்கான ஒரு பிள்ளை அவங்களே டிசைட் பண்ணி இப்படி ஒரு பிள்ளையை நாங்கள் உங்களுக்கு கேர் ஆஃபில் வச்சிருக்கிறோம், மாதம் இவ்வளோன்னு சொல்லிட்டு. அது தயை. ஒரு நாள் அவங்க ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வந்து அவங்க ப்ரோக்ராம் போடுவாங்க. அதில் ஒரு ப்ரோக்ராம் என்னவா இருக்கும் தெரியுமா? நான் ஒரு ஆளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேனே ஒரு பிள்ளைக்கு, அந்த பிள்ளையை போய் பார்க்கணும், அந்த பிள்ளையை போய் பார்க்கணும். ஏன்னா மாதம் ஒரு 5000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு 5000 ரூபாய் மாதம் ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறாங்களே, அந்த பிள்ளைய வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பார்க்கணும்னு சிலர் வந்து அந்த பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு சந்திச்சுட்டு போவாங்க. எனக்கு 5-10 கொடுக்கலங்க. இதுக்கு மேல சிந்துறதுக்கு ரத்தம் இல்ல, இதுக்கு மேல அடிவாங்க அந்த சரீரத்துல இடம் இல்ல. என்ன ஒரு நாள் சந்திப்பா. எனக்கு தயவு செய்கிறவர் எத்தனை பேர் நம்புறீங்க? 2 கைகளை உயர்த்தி ஆமென். தயவு செய்கிறவர் சந்திப்பா. ஆமென். கிருபையா கிருபையா தெய்வத்தின் கிருபையா உடரபா சந்தரே தயா தெய்வத்தின் தயை. ஆமென். அவர் சந்திப்பார். நான் இதை எழுதும் போது ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் எழுத வச்சார். அதிகமாய் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் சடுதியாய் செய்வார், சடுதியாய் செய்வார். அதிகமாய் காத்திருக்க யாரை காத்திருக்க வைத்தார்களோ
அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் சடுதியா செய்வார். 40 வருஷம் மோசே கையில ஒரு கோல் இருந்துச்சு. வனாந்திரத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது அந்த கோலை தவிர, அந்த கோலுக்கு தவிர. மீது எல்லாரும் வனாந்திரத்தில் அற்புத மண்ணா புசித்தார்கள். இந்த கோலால வேற அற்புதம் நடந்துச்சு, மற்றவங்களால பிரயோஜனம், இந்த கோலுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அந்த கோலுக்கு ஆயுள் முடிகிற ஒரு நாள் வந்துச்சு. அது அடையாளம் தான். அந்த கோல் எங்கே போக போகுதுன்னு கொஞ்ச நேரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே போக போகுது. ஆனால் சும்மா உள்ள ஏற்றல ஆண்டவர். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்தா. என்ன செய்தா? ஒரு நைட்டு விழித்து பார்க்குறாங்க, அந்த கோல் துளிர் விட்டது, பூ பூத்தது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவருடைய பர்பஸை நிறைவேற்றாமல் உன்னை சேர்த்துக் கொள்ள மாட்டார். இந்த பூமியில உன்னை எதற்காக வாழ வைத்தாரோ அதை நிறைவேற்றின பின்பே அவருடைய சமூகத்தில் உன்னை இழைத்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. சும்மா இல்ல, பலமுறை வாழ்க்கை திரும்பி மங்கினதும் சரி போதும்பா வா பெட்டியை கட்டி சொல்லல. டாக்டர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஆபரேஷன், அடுத்த ஆளை கொள்றதுக்கு, அடுத்த ஆபரேஷனுக்கு அவங்க ரெடி ஆகணும்ல. டாக்டர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. இல்லை இல்லை இல்லை, ஏ மக்காதாரா. ஆமென். இந்த கோல்ல, அதாவது எல்லாரும் அதை உலர்ந்த கோலா பார்க்கும்போது தேவன் வந்து அதில் பழம் காய்த்து பழம், அந்த வாதுமை பழம் இருக்கிறத அவர் ஆல்ரெடி பார்த்துட்டார். என்ன, நான் என்னுடைய பர்சனல் டைரியில் நான் ஒரு வார்த்தையை எழுத வச்சார் ஆண்டவர். இன்று நான் இருப்பதை அன்றே பார்த்து என்னை பத்திரமாய் காத்து கொண்டு வந்தீர் ஆண்டவர். இன்று நான் இப்படி இருப்பதை என்னை அன்றே பார்த்து என்னை எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிறீங்க ஆண்டவர், எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிறாரு அவர். நீடிய பொறுமை உள்ளவர் என்பதற்கு நான் சாட்சி. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறத அவர் அன்னைக்கே பார்த்துட்டார். அதனால பொறுத்து 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 கொண்டு வந்துட்டீங்களா ஆண்டவரே. ஆமென். அவர் சந்திப்பார். சடுதியை 18 வருஷம் ஒரு கூனியாகி ஸ்ரீ சர்ச்சில் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அடுத்த 18 ஆண்டுகள் எடுக்கவில்லை அவளை குணமாக்க. இங்கே வாண்டார், தொட்டார். சடனா இப்படி ஒரு சேஞ்ச் என் லைஃப்ல, என் குடும்பத்தில் நடக்க போகுது நம்புறவங்க மாத்திரம். இப்படி ஒரு மாற்றத்தை என் ஆண்டவர் தர போகிறார். ஒரே ஒரே தொடர். சுதந்திரமாக்குகிறார், மந்தையில் சேர்க்கிறார், கிருபையாய் சந்திக்கிறார். 4வது காரியம் 68 சங்கீதம் 5வது வசனம். நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் விசாரிக்கிறார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். விசாரிக்கிறார். வந்து சந்திச்சுட்டு பிரைஸ்லாம் சொல்லிட்டு போக மாட்டார். நாங்கெல்லாம் 8 மணிலேருந்து 9 மணிக்கு இடையில யார் வந்தாலும் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குல்ல டைம் இல்லை. பிரைஸ்ல நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் அவர் அப்படி போக மாட்டாருங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அவங்களுடைய ஃபோக்கஸ் அவர் மேலே மட்டும்தான் இருக்கும். விசாரிப்பான். இந்த பெண் யாருடைய பெண்? இவள் யார்? போவாஸ் விசாரித்தது தெரிந்து கொள்வதற்கு. தேவன் விசாரிக்கிறது நமக்கு ஒருவர் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். ரூத் கேட்குறாங்க, உங்க கண்ணில் தயவு கிடைச்சி என்னை விசாரிக்கிறதுக்கு, என்னை நீர் விசாரிப்பதற்கு எதனாலே தயவு கிடைத்தது? அப்போ போவாஸ் சொல்லுவார், எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லப்பட்டது அடுத்த வார்த்தை, இஸ்ரவேலின் செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தாய். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், செட்டையின் கீழே கொண்டு வந்தது அவன் சும்மா அல்ல, விசாரிப்பா விசாரிப்பா. யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. நல்ல கவனிங்க. உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. இந்த போவாஸ் விசாரித்த பிறகு ரூத்தை பார்த்தீங்கன்னா நல்ல நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கையின் அடையாளம் என்ன தெரியுமா? அறுப்பறுக்கிறவர்களுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருவா. அது வரை பின்னாடி இருந்து போய்கிட்டு இருப்பா. ஆனால் ஒருத்தங்க விசாரிக்க, அதாவது நம்மள ஒருத்தங்க ஒரு இடத்துல நிற்கிறோம், யாருக்குமே நம்மளை தெரியல, அப்படி நிற்கும் போது ஒருத்தங்க வந்து என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது நமக்கு நல்ல தைரியம் நம்பிக்கை வந்துடும்ல, இந்த இடத்துல நம்ம நிற்கலாம். அது வரைக்கும் பொறுக்கிட்டு இந்த விசாரிக்க ஆரம்பிச்சது நம்பிக்கை வந்துட்டு, அதன் அடையாளம் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே வந்து உட்காந்துட்டான். இன்னைக்கு நம்ம ஆண்டு சமூகத்தில் இப்படி வந்து நின்று முன்பாக வந்திருந்த ஆராதிக்க காரணம் என்ன? ஓனர் விசாரிச்சுட்டு இருக்கிறார். பேதுருவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல. 2021 ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கவலையோடு ஓடாதீங்க, கவலையை இறக்கி வச்சுட்டு ஓடுங்க. மார்த்தாளுக்கும் மரியாளுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நீங்க எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. மார்த்தாளும் மரியாளும் ஒரே வார்த்தையை தான் சொல்லுவார்கள். என்ன வார்த்தை? நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன்
மார்த்தாள் கவலையை சுமந்து கொண்டு சொன்னாள், மரியாள் கவலையை கண்ணீரால் பாதத்தில் இறக்கி வைத்து சொன்னாள். வித்தியாசம் என்ன தெரியுமா? மார்த்தாள் சொன்னபோது நடக்கல, மரியாள் சொன்னபோது நடந்தது. இவ்வளவுதான். மார்த்தாள் கவலையை சுமந்து கொண்டு சொன்னா, நீங்க எப்படி இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா? மரியாள் அப்படி இல்லை, கண்ணீரால் கவலையை பாதத்தில் இறக்கி வச்சுட்டு சொன்னா, நீங்க இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். நம்ம பல நேரத்தில் இயேசு நாமத்தில் சொல்றோம், உங்க கவலைகளை, ஆமென், பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆங்கிலத்தில் இருக்கு எரிந்து விடு. அவர் மேல தூக்கி போட்டு போயிரு, அவர் மேல தூக்கி போட்டு போயிரு. உன் பாரத்தை கர்த்தர் மேல வச்சிரு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். தள்ளாட என்ன வார்த்தை இல்ல, தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. விசாரிக்கிறார். ஐந்தாவது என்ன செய்கிறார்? சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறார். அதன் அடையாளம் தான் 14வது வசனம். ரூத் 2:14 வாசிங்கள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கை துவைத்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவள் அருகே வந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அடுத்த வார்த்தை, சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டு. கைகளை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எவ்வளவு ஆண்டவர் 10,000 ரூபாய் சம்பளத்தை 1 லட்சம் ஆக்கிதாங்க, அப்படி கேட்க கூடாது. ஆண்டவரே சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை, இதுதாங்க இந்த நிறைவு, சம்பூரணம். ஆமாம். 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 1,10,000 ரூபாய் வட்டி கட்டுறது ஆசீர்வாதமா? இல்ல 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி 8,000 ரூபாய் செலவு பண்ணி 2,000 ரூபாய் மீதி எடுக்கிறது ஆசீர்வாதமா? தேவன் தர ஆண்டவரே இதை செய்ய பண்ணுவார், இதை பெய்ய பண்ணுவார். ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா அனுபவத்தில் அந்த திருப்தி, அந்த நிறைவு, சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மீதம் வைத்துக் கொண்டார். நான் இயேசுவின் நாமத்திலே சபையை இந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்திலுடைய ஒவ்வொரு மாதத்திலும் இந்த அனுபவத்தினோட கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். எண்ணெய் குறையாமல், மாவு குறையாமல் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படியே செய்வாராக. காரணம், சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. சபையை வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் இந்த அனுபவம் கர்த்தர் செய்வார். அது எல்லா நிலையிலும் அந்த திருப்தி, அந்த போதும், அந்த நிறைவு இருந்தா, அந்த நிறைவு நமக்குள்ளே வந்துட்டுன்னா அடுத்தவங்க மேல எரிச்சல் அடைய மாட்டோம், அடுத்தவங்க மேல பொறாமப்பட மாட்டோம், கூட கதிர் பொறுக்கிறவங்களை தள்ளி விட மாட்டோம். இல்ல, நிறைவு. இது யாரால் முடியும்? போவாசால் முடியும். அவர் உட்கார வைத்து அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அவளுக்காக சிலவற்றை சிந்த விடுங்கள். அவளை ஈனம் பண்ணிடாதீங்க. சிலவற்றை, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த 16வது வசனம். அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விடுங்கள். அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. சிலதை, அவருக்கு தெரியும் என் பிரயாசத்துக்கு பலன்லாம் இவ்வளவு தான். சிலதை சிந்த விட்டார். சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினார். இன்னைக்கு எனக்கு என்ன தேவைன்னு அப்பாவுக்கு தெரியும். எனக்கு வேண்டியது என் வீட்டு பானையில் இல்லை, என்ன இல்லை, விடமாட்டார், சிந்த விடுவார். 2020 வேண்டியதெல்லாம் தந்தார்ல. இந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறேன். 2வது அதிகாரத்தில் ரூத்துக்கு வேண்டியதை மட்டும் கொடுத்தார். ஓகே. 3வது அதிகாரத்தில் ரூத்துக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அதான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் 2020 வேண்டியதை மட்டும் தந்தார். இன்னைக்குள்ள சாப்பாடுக்கு இருக்கு, நாளைக்கு இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? 2021 வேண்டிய மட்டும் தருவா. நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அது அவரை சார்ந்தது. ஓகே. நம்ம அவரை மட்டும் நம்புவோம். அவர் விசிட் பண்ணல. இன்னைக்கு எனக்கு, அதாவது இன்றைக்குள்ளதும் தருவா பாருங்க. 5 நாள் மன்னாவை பொறுக்க வச்சார். கரெக்டா ஒரு படி தான் இருந்துச்சு. இல்ல 6வது நாள் எத்தனை படி இருந்துச்சு? அடுத்த நாளைக்கும் சேர்த்து தந்தார். ஆண்டவருக்கு எப்படியும் தர முடியுங்க. அவர்கிட்ட நீங்க இப்படி தாங்கன்னு கேட்காதீங்க. சில நேரத்தில் வேண்டியதை மட்டும் தருவார். ஆனா சில டைம் நம்மளை எப்படி மகிழ்ச்சியாக்குவார் தெரியுமா? வேண்டிய மட்டும் தந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30 வயசு வரை யோசேப்புக்கு வேண்டியதை மட்டும் கொடுத்தார். அதுக்கு மேல யோசேப்புக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அதனாலதான் பஞ்ச காலத்தில் அவன் குடும்பத்துக்கும் வேண்டியதை செய்ய முடிஞ்சது. என் ஆண்டவர் என்னை 2 ஆங்கிளையும் நடத்துவார். இதுவரை உங்களை எப்படி நடத்தினார்? வேண்டியதை மட்டும் தந்து நடத்தினாரா? நம்புறீங்களா அந்த போவாச? என் ஆண்டவர் நம்புறீங்களா? வேண்டிய மட்டும் தருவா. ஹல்லேலூயா. தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன நமது சுதந்திரத்தை திடப்படுத்தும். கண்களை மூடி செபிக்கலாமா?